ராவணன் செய்த குற்றம் ஒரு நாளும் மன்னிக்க முடியாத, யுகங்கள் கடந்தாலும் மறக்க முடியாத தவறு இது. ஒருவரை அவரது அனுமதி இல்லாமல் பலவந்தப்படுத்தி அழைத்து செல்வது அவனது அழிவுக்கு அவனே அழைப்பு விடுப்பதாகும். ஒரு பெண்ணின் மானம், அவளது கற்பு, அவளுடைய கண்ணியத்தை குலைப்பது, என்ன செய்து விடுவாள் என்ற நினைப்புடன் பலத்தை பயன்படுத்தி அவளை கடத்துவது, அதுதான் உலகிலேயே பெரும் பாவ செயலாகும். இந்த மன்னிக்க முடியாத குற்றத்திற்கு அவன் பதில் சொல்லியாக வேண்டும். அடுத்தவரின் மனைவி என்று தெரிந்தும் அவன் அப்படி செய்துவிட்டான். இதை நினைக்கும் பொழுது இந்த அகோரிக்கு கோபம் வருகிறது. இந்த உலகத்தில் எவனாக இருந்தாலும் பெண்களிடம் கண்ணியம் என்று நடந்து கொண்டால் அவனது அழிவு கொடூரமாக அந்த அழிவு எப்படி இருக்க போகிறது என்ற ராவணனின் முடிவு அனைவருக்கும் ஒரு பாடமாகும். ராவணன் தண்டனைக்குரியவன் தான். ஆனால் அதற்காக இப்படியெல்லாம் நடக்க வேண்டுமா? ஏற்கனவே வனவாசம் எனும் வேதனையை அனுபவிக்கிறார்கள். இன்று ராமனும் சீதையும் ஒருவரை ஒருவர் பிரிகிறார்கள். இந்த சோதனை தேவைதானா? உமா, இந்த உலகத்திற்கு ஒளியை தரும் தீபமோ சூரியனோ தன்னை எரித்துத்தான் கொடுக்க முடியும். ஒருவன் வேதனைகளையும் போராட்டத்தையும் வலிகளையும் தாங்கிக் கொண்டுதான் உலகிற்கு நன்மைகளை வழங்கிட முடியும். தாம் கூறுவது எனக்கு புரிகிறது. அதற்கு சீதையை ஏன் தண்டிக்க வேண்டும்? கணவனிடமிருந்து பிரிக்கப்பட்டு யாரென்று தெரியாத மனிதனால் அறியாத இடத்திற்கு கடத்தப்படுகிறாள். வேதனை என்ற மேகம் எவ்வளவு அடர்த்தியாக இருந்தாலும் அதை நம்பிக்கை என்ற சூரிய ஒளி ஊடுருவிச் சென்று களைத்துவிடும். முன்னோர்கள் செய்த புண்ணியம், அவர்கள் செய்த நற்பலன்கள் ஒருவரின் கடின காலத்தில் என்றும் கைவிடுவதில்லை.